8th standard maths chapter 3 algebra exercise 3.42ல 5th sum பார்க்கலாம். divide 32y squared minus 8yz by 2y. first sum எழுதிக்கிறேன். இப்போ ஆன்சர் வந்து 32y squared minus 8yz divided by 2y இப்படி கொடுத்துருக்க சம்மை எழுதிட்டு divided by போட்டுக்கிறேன். இப்போ இதை பிரித்து எழுதுறேன். 32y squared by 2y minus 8yz by 2y. இப்போ இங்கே வந்து நாம் ஃபார்முலா 2 கட் கொடுத்தீங்கன்னா இங்கே 16 2s are 32. அப்போ 16 இன்ட்டு இங்கே y பவர் 2 மைனஸ் 1 மைனஸ் இங்கே கட் கொடுத்தீங்கன்னா 1 2s are 2 4 2s are 8. இப்போ 4 z yயும் கட் கொடுத்துடலாம். அப்போது 4z. இப்போ ஆன்சரிங் த 16y மைனஸ் 4z தான் ஃபர்ஸ்ட் சம்க்கு ஆன்சர். அடுத்த செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க, அதை நான் எழுதிக்கிறேன். 4m² n³ ப்ளஸ் 16m பவர் 4n² மைனஸ் mn த ஹோல் டிவைடட் பை 2mn. இதை திருப்பி நான் பிரித்து எழுதிக்கிறேன். 4m² n³ by 2mn plus 16 by 16 into m power 4 n² by 2mn minus mn by 2mn. இங்கே வந்து 1 2s are 2 2 2s are 4. அப்போ இங்கே என்ன 2m² மைனஸ் 1 கீழே உள்ள m பவர் 1 வந்து மேலே வந்துடுது. n³ மைனஸ் 1 ப்ளஸ் இது கட் கொடுக்கும் 2 2s are 1 2s are 2 8 2s are 16. அப்போ 8 இங்கே என்ன இருக்குது m பவர் 4 மைனஸ் 1 இந்த m 1 வந்து மேலே வந்துடுது. அடுத்தது n² மைனஸ் 1 இங்கே மைனஸ் mnக்கும் mக்கும் கட் கொடுக்கும் nக்கும் கட் கொடுக்கும். அப்போ வெறும் 1/2 மட்டும் இங்கே இருக்கும். இங்கே என்ன வருதுன்னா 2m 2ல் 1 போச்சுன்னா 2m இங்கே n² 2m n² ப்ளஸ் 8m³ இருக்கும், இங்கே n இருக்கும், மைனஸ் 1/2. இதுதான் ஆன்சர் செகண்ட் சம்க்கு. அடுத்தது தேர்ட் சம் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கிறேன் திருப்பி. டிவைடட் பை 5xy² மைனஸ் 18x²y³ ப்ளஸ் 6xy the whole divided by xy. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் மேலே xy வந்து காமனாக இருக்குது, அதை xy நான் காமனாக எழுதிக்கிடுறேன். சரிங்களா? டிவைடட் பை 6xy சம்மில் டிவைடட் பை 6xy கொடுத்துருக்காங்க. நான் டிவைட் பை 6xy ஃபர்ஸ்ட்டில் நியூமரேட்டில் xy காமனாக எடுத்துக்கிறேன். இப்போ xy போட்டு xy காமனாக எடுத்தால் என்ன இருக்கும், இங்கே 5y இருக்கும், இங்கே மைனஸ் 18x இருக்கும், y² இருக்கும். ஒரு y தானே போயிருக்குது, அப்போ இங்கே y² ப்ளஸ் 6. சரிங்களா? த ஹோல் டிவைடட் பை 6xy. இப்போ இங்கே xyக்கும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ திருப்பி நான் பிரித்து எழுதுறேன். 5y by 6 மைனஸ் 18/6 இன்ட்டு xy² ப்ளஸ் 6/6. இப்போ இங்கே என்ன வரும், அப்போ 5/x 5/6y minus 1 2s are 2 3 2s are 18 3 sorry 1 6 are 6 3 6 are 18. அப்போ 3xy². இங்கே 6க்கு 6ம் கட் கொடுத்தா ப்ளஸ் 1. இதுதான் தேர்ட் சம்க்கு ஆன்சர். 5/6y மைனஸ் 3xy² ப்ளஸ் 1. இப்போ நான் ஃபோர்த்து சம் செய்கிறேன். ஃபோர்த் சம்மில் கொடுத்துருக்கதை எழுதுகிறேன். என்ன கொடுத்துருக்காங்க, 81 p power 4 q² plus r³ plus 2 p³ q³ r² minus 5 p² q² r² the whole divided by equal போட்டுக்கிறேன் 3 p q r the whole square கொடுத்துருக்காங்க. இப்போது நான் இதில் மேலே உள்ளதில் p² q² r² எல்லா இதுலேயுமே p² q² r² இருக்குது, அதை காமனாக நான் எடுத்துக்கிறேன். அப்போ 81 இன்ட்டு p² q² r² ஃபர்ஸ்ட் ஒன்றில் p²னா இப்போ இங்கே என்ன p பவர் 4 இருக்கும், அப்போ வெறும் p² இருக்கும். q² எடுத்தாச்சு, வெறும் r மட்டும் இருக்குது.
அடுத்த செகண்ட் ஒன்றில் 2 இன்ட்டு பி ஸ்கொயர் எடுத்தாச்சு, அப்போ பி மட்டும் இருக்கும். கியூ ஸ்கொயர் எடுத்தாச்சு, அப்போ கியூ மட்டும் இருக்கும். ஆர் ஸ்கொயர் எடுத்தாச்சு, அப்போ ஆர் இருக்காது. இப்போ 5 இன்ட்டு பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் எல்லாமே எடுத்தாச்சு. சரிங்களா? அடுத்தது கீழே வந்து 3 3s are 9. இங்கே பி ஸ்கொயர் இருக்குல்ல, அப்போ பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். இப்போது இந்த பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயருக்கும் இந்த பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயருக்கும் கட் கொடுத்துட்டோம். 1 9s are 9, 9 9s are 81. இப்போ இங்கே ஆன்சர் என்ன வருது? 9 இன்ட்டு பி ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் 2pq மைனஸ் 5. இப்போ 9 கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 9p ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் 2 9s are 18pq 5 9s are 45. இதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.